ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கீம்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோவோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், விகாஸ் அப்படின்னு இருக்கா ஃபஸ்ட்டில். விகாஸ் அப்படின்னா அதோட என்ன மீனிங்னா டெவலப்மெண்ட், அதாவது தமிழ் அர்த்தம் என்னென்னா மேம்பாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ரிலேட்டடாக கொண்டு வர ஸ்கீம்ஸ் தான் வந்து விகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பரம்பராகட். ஓகேவா? இது எதுக்குன்னா ட்ரெடிஷ்னல்னு கொடுத்துருக்காங்க அதோட அர்த்தம். இதுலேயே பாருங்கள், அந்த பரம்னு இருக்குல்ல, பரம்ன்றது வந்து பாரம்பரியம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரம்பரியம்னா ட்ரெடிஷ்னல்னு சொல்லுவோம்ல, பரம்ன்றத பாரம்பரியம், காலங்காலமாக பின்பற்றிட்டு வர பாரம்பரியம், கலாச்சாரம், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரோஜ்கர். ரோஜ்கர் எதுக்குன்னா எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஸ்கீம்ஸ் வந்து ரோஜ்கர் அந்த மாதிரி நேமில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கல்யாண்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கல்யாணதும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வர்றது வந்து அந்த கல்யாண், அந்த ஆடு இருக்கும்ல, ஜுவல்லரி ஆடு, இதுதான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பட் இது ஜுவல்லரி ரிலேட்டட் ஸ்கீம்லாம் கிடையாது. இது வந்து வெல்ஃபேர் ரிலேட்டட் ஸ்கீம். வெல்ஃபேர்னால் வந்து நலம்னு சொல்லுவாங்கள்ல, நலத்துக்காக கொண்டு வர ஸ்கீம் வந்து வெல்ஃபேர்ன்றது மாதிரி சொல்லுவாங்க. கல்யாண் அந்த நேமில் வரும் ஸ்கீம் நேம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கௌஷல். கௌஷல்ன்றது வந்து ஸ்கில் ரிலேட்டட் ஸ்கீம். ஓகேவா? ஸ்கில்னால் வந்து ஆற்றல், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட ஆற்றல் தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு, திறமையை வளர்த்துக்கிறதுக்காக கொண்டு வர ஸ்கீம் வந்து கௌஷல் அந்த மாதிரி நேமில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கோஷ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். கோஷ்னால் வந்து ஃபண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபண்டுன்னா தமிழோட அர்த்தம் வந்து நிதின்னு அர்த்தம். ஓகேவா? நிதியை வந்து நிறையா கொடுக்கணும், நிதியை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறோன்ற மாதிரி கொண்டு வர ஸ்கீம் வந்து கோஷ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? நேமு. நெக்ஸ்ட் வந்து கேந்திரான்னு இருக்குது பாருங்களேன். அது வந்து என்ன மீனிங்னா சென்டர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஸ்கீம் சொல்கிறேன். இப்போ வந்து பிரதான் மந்திரி கேந்திர வித்யாலயா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, வித்யாலயானா சரஸ்வதி, அந்த கல்விக்கூடம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, சரஸ்வதி இருக்கிற இடத்துல தானே வந்து அந்த கல்விக்கூடம் அந்த மாதிரி, அங்கே படிப்புனாலே நமக்கு கடவுள் வந்து சரஸ்வதி, கரெக்டாக? ஸோ அந்த வித்யாலயானா சரஸ்வதி அந்த மாதிரி தான். எங்கே அந்த கல்விக்கூடம் அந்த மாதிரினா எக்ஸாமினேஷன் சென்டர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அப்போனா வந்து எக்ஸாம் சென்டர் அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கேந்திரா அந்த மாதிரி ஞாபகம் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கேட். ஓகேவா? இப்போ இது லாஸ்ட் 4ம் பாருங்களேன், எல்லாமே அந்த லாஸ்ட் 4 வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் அதோட டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்டுன்றது வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு, அதாவது விவசாய நிலம், விவசாய பகுதி, பூமி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, நஞ்சை நிலம்லாம். ஸோ அது வந்து கேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த விவசாய நிலத்துக்கு தகுந்த அந்த அதுக்காக கொண்டு வர ஸ்கீம் வந்து கேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கிருஷின்னு இருக்குது. கிருஷின்றது வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்காக கொண்டு வர ஸ்கீம். அது விவசாய நிலம், நல்லா பார்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸ். கேட்டுன்றது வந்து விவசாய நிலம், கிருஷின்றது வந்து விவசாயம் சார்ந்த ஒரு ஸ்கீம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், கிசான்றது வந்து ஃபார்மர், விவசாயி. ஃபஸ்ட்டு வந்து விவசாய நிலம் கேட்டு, கிருஷின்றது வந்து விவசாயம், கிசான்றது வந்து விவசாயி. ஓகேவா? ஃபார்மர். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபாசல்னு இருக்குது. ஃபாசல்ன்றது வந்து ஹார்வெஸ்ட் அப்படின்லாம் க்ராப்புன்னு சொல்லலாம். ஓகேவா? அதோட அர்த்தம் அதாவது வந்து பயிர் அப்படின்லாம் அந்த அறுவடையெல்லாம் செய்வாங்கள்ல, பயிர் கடன், அப்புறம் அறுவடை செய்கிறப்ப வந்து வாங்குகிற கடன், அதுக்காகலாம் வந்து ஒரு பயிருக்காக வாங்குகிற இதுவெல்லாம் வந்து ஃபாசல், பயிருக்காக கொண்டு வர ஸ்கீம் வந்து ஃபாசல் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.